வைகாசி விசாகம் என்பது தமிழ் கணக்கில் வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான முருகர் திருநாளாகும். இது முருகப்பெருமான் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. பரமசிவனின் ஞான ஒளியிலிருந்து தோன்றிய ஆறுமுகன்தான் முருகன். இந்த ஞான ஒளி அக்னி மூலமாக சரவணபொய்கையில் ஊறி அங்கிருந்து 6 குழந்தைகளாக தோன்றினார். பின்னர் பார்வதி தேவியின் அருளால் ஆறுமுகமாக இணைந்து முருகராகி உலகத்துக்கு ஞானம் வழங்க வந்தார். இந்த நிகழ்வு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் உள்ள நாளில் நடைபெற்றதாக புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. தெய்வீக படைகளின் தலைவனாகவும் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவனாகவும் விளங்குகிறார். சூரபத்மனை வதை செய்தவர். ஞானம், வீரியம், பக்தி ஆகியவற்றின் வடிவமாக முருகர் வணங்கப்படுகிறார். முருகன் கோவில்களில் குறிப்பாக திருச்செந்தூர், பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழனி மற்றும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. பக்தர்கள் அபிஷேகம், வெற்றி வேல் ஊர்வலம், அன்னதானம் ஆகியவைகளை நடத்துகின்றனர். முருக பக்தர்களுக்கு இது மிக மிக முக்கியமான நாள். இந்த நாளில் விரதம் இருந்து முருகரை வழிபடும் போது பாவங்களை நீக்கி ஞானம், ஆரோக்கியம், மன அமைதி கிடைக்கும் என நம்பப்படுகிறது. குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், திருமண சிக்கல்கள் நீங்க வேண்டுவோர், கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம் பெற வேண்டுவோர் பக்தியுடன் வழிபடுகிறார்கள்.